தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ரீசெண்டாக நெல்லையில் நடந்த மனோன்மணியம் அப்படிங்கிற பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பட்டமளிப்பு விழாவில் ஒரு மாணவி வந்து அவர் கையால் நான் பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய துணை வேந்தர் கையால் வந்து போய் வாங்கிட்டாங்க. இது வந்து சோஷியல் மீடியாவில் பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அவரை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதை தாண்டி துணை வேந்தர்கிட்ட போய் வாங்கியிருக்காங்க. அவரை வந்து கிட்டத்தட்ட அவமதிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் வந்து அவங்க அந்த மாணவி பண்ணது சரின்னு சொல்கிறாங்க, தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய தமிழர் பண்பு என்ன? எதிரியாக இருந்தாலும், துரோகியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் நம்ம நம்ம அவங்க என்ன வேணால் பண்ணட்டும். நம்ம அந்த பண்பை வந்து சரியாக இது பண்ணணும். இவங்க வந்து என்னென்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அவரை ரெஃப்யூஸ் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரிதான். ஓகேவா? அதுக்கு அவங்க க்ளீனாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தராங்க. பட் அப்படி பண்ணியிருக்க வேண்டாமே. அதை தானே வந்து நான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலுமே அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அவர் வந்து ஆளுநர், அவர் வந்து பிஜேபி சப்போர்ட்டர், ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர், இந்துத்துவவாதி, மத ரீதியான விஷயங்களை ப்ரீச் பண்ணுறாரு. இதெல்லாம் தூக்கி ஒரு பக்கம் வச்சுருங்க. அவர் கவர்னர், இப்போ கவர்னர். இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார்? ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருக்கும்பொழுது இந்த நாட்டுக்காக சேவை செய்தவர். அப்படி ஒரு மனப்பான்மையிலையாவது நீங்கள் வந்து அவரை போயிட்டு ஒரு வாங்கியிருக்கலாம்ல. இப்படியா வந்து அசிங்கப்படுத்தணும்? ஸோ இது வந்து ஏன் நடந்தது? எதனால் நடந்தது? இந்த பெண் எதற்காக இதை பண்ணாங்க? அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், கிளாரிட்டி எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகே தான். பட் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க டிஎம்கே சப்போர்ட்டர். இவங்களுடைய ஃபேமிலியை பார்த்தோம்னா டிஎம்கேவுக்கு ஒரு ஒரு கோரான ஒரு சப்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது யாராவது சொல்லி பண்ணாங்களா எனக்கு தெரியல. அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் யாராவது கைட் பண்ணாங்களா? இந்த மாதிரி மேடையில் வரும்போது நீங்கள் ஆளுநரை வந்து இது பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா? அதெல்லாம் வந்து தெரியல. பட் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் ஆளுநர் வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு, எந்த திட்டங்களையும் வந்து நிறைவேற்ற விடாமல் பண்ணிகிட்ருக்கிறாரு, இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் இதை வந்து நம்ம எடுத்து முன்வைக்க வேண்டிய இடம் இதா? அவரை வந்து ஒரு பலர்னு வந்து ஒரு அறை கூட விட்டுருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பண்ணுற வேலை அப்படிங்கிறது ரொம்ப தப்புங்க. இது சீரியஸாக வந்து நான் சொல்கிறேன். இது மாதிரி பண்ணியிருக்க வேண்டாம். ஏங்க ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு, சிபிஐயில் வந்து இருந்திருக்காரு, இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருந்திருக்காரு, இந்த நாட்டுக்காக பல சேவைகள் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்டவரை வந்து அந்த இடத்துல வச்சு இன்சல்ட் பண்ணுறது வந்து ஏற்றுக்கவே முடியாதுங்க. இதெல்லாம் வந்து திட்டமிட்டு. அதாவது இப்போ நான் ஒன்று கேட்குறேன். அங்கே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய புகழை வந்து பேசுகிறீங்க. இப்போது ஆளுநர் ஒரு விருந்து கூப்பிட்டா அதை ரெஃப்யூஸ் பண்ணுறது யார்? காங்கிரஸ் பார்ட்டி. தமிழக காங்கிரஸ் வந்து அதை போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போகாமல் இருக்கிறாரா? போகிறார்ல. எதுக்காக போகிறாரு? ஒரு மரியாதைக்காக போகிறார். அப்போ உங்களுடைய தலைவரே வந்து என்ன சொல்கிறாரு? ஆளுநர் ரவி அவர்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். பட் அந்த இடம் ஒரு சபை நாகரிகத்துக்காக போயிட்டு ஒரு தேநீர் ஒரு விருந்துலையோ இதுலையோ வந்து கலந்துக்கிறதுல தப்பு இல்லையே. சரி, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ சொல்கிறீங்க, ஓகேவா? இவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வரும்பொழுதே திமுக அவரை வந்து என்ன பண்ணுறாங்க? வரவேற்கிறாங்களா? அங்கேருந்து யார் வந்தாலுமே, ஏதோ இப்போ மோடி அவர்கள் வந்தாலும் மற்ற கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் கருப்பு பலூன் காட்டி கோ பேக் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் போயிட்டு என்ன பண்ணுறாரு? ஏதாவது ஒரு கோவில் இது மாதிரியான சம்மந்தமான ஏதோ சாமி சிலைகளோ ஏதோ கொடுத்தா வந்து வாங்கிட்டு தானே வராரு. எம்கே ஸ்டாலின் அவர்கள், சிஎம் அவர்கள் வாங்கிட்டு தானே வராரு. ஸோ இப்போ அதாவது அதுதான் சொல்கிறேனே, சில பேர் வந்து சொல்கிறது எல்லாமே ஓகே. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, ஒரு பிஹெச்டி வந்து இது முடிச்சிருக்கீங்க, ஒரு பட்டமளிப்பு விழா, அந்த இடத்துல அவரை வந்து இன்சல்ட் பண்ண நீங்கள் கேட்கணும்னா நீங்கள் உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லுங்கள். இந்த மாதிரி சரியாக வந்து இப்போ நல்லா போராடி எங்களுக்கான இது வந்து நீங்கள் பண்ணி கொடுங்க தலைவர். நீங்கள் தான் சிஎம்மாக இருக்கிறீங்க, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. நம்ம டிஎம்கே இவ்வளோ மெஜாரிட்டியில் இருக்குது. 39 எம்பிக்கள் வந்து அங்கே இருக்காங்க டெல்லியில். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு கோரிக்கை வைக்கணும். இதை வந்து ஒரு பர்பஸாக ஒரு நாளுக்கு வந்து நல்ல ஒரு ஃபேமஸ் ஆகிறதுக்கு, ஒரு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு, நான் பற்றியா கவர்னரை வந்து அசிங்கப்படுத்திட்டேன். இப்போ எனக்கு வந்து கவர்னர் வந்து இப்போ பிஜேபி அப்படிங்கிறது, நான் பிஜேபி சப்போர்ட்டர் கிடையாது. அதுக்காக நான் வந்து அவரை போய் இன்சலாக பண்ண முடியும்? இப்போ அண்ணாமலை சாரே வந்து ஒரு இடத்துக்கு வராரு. அவர் பிஜேபியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், நீங்கள் அவரை சங்கின்னு கூட சொல்லுங்கள், பிராண்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் அவர் முன்னாள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி. இப்போ ஒரு இடத்துல வந்தாருன்னா சார் ஓகே சார், அவர்கிட்ட மற்ற விஷயங்கள் பேசுங்க, மற்ற இது கேளுங்க. அவர் என்ன படிச்சிருக்கார்? மாஸ்டர்ஸ் இன் ஃபிசிக்ஸ், கவர்னர் ஆர்.என். ரவி அவர்கள். அவரை போயிட்டு ஏதோ வந்து ஒரு ஏதோ ஒரு என்னத்தை சொல்கிறது, ஏதோ ஒரு தற்கூரியை ட்ரீட் பண்ணுற மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறது தப்புங்க. இது பல கட்சிகள் எல்லாம் ஒரு நாட்டில் தான் இருக்கும். பல கட்சிகள் இங்கே பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது, இது இருக்குது, டிஎம்கே இருக்குது, ஏடிஎம்கே இருக்குது, எல்லாமே இருக்கட்டும். பட் என்ன இருந்தாலுமே ஒரு மாணவியாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் படிச்சிருக்கீங்களே, அந்த இடத்துல ஒரு வர்றாருன்னா ஒரு மாண்போட, ஒரு பண்போட,
ஒரு 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 செகண்ட், ஒரு 10 செகண்ட் தானே, 5 செகண்ட் தானே, அவர்கிட்ட அது வாங்குறதுல என்ன ஆகிட போகுது? இதெல்லாம் ஓவராக பண்ணுறதுங்க இதெல்லாம். இது சில பேர் வந்து அதை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, நம்ம எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ இப்போ பார்த்தோம்னா கடவுள் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சில பேர். இப்போ கடவுள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிறது மாதிரி இப்போ சில பேர் வந்து தூக்கி போட்டுடுறாங்க. நான் சில பேரை சொல்கிறேன், சில பேர் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. பார்த்தா அவங்க சைலண்ட்டாக வந்து சாமி கும்பிட்றது, இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு. அதனால் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எதையுமே அப்படியே பர்ஃபெக்டாக அப்படியே நான் கரெக்டாக பண்ணுறேன் அப்படிலாம் எதுவுமே வந்து அவ்வளோவாலாம் கிடையாது பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ உங்கள் தலைவர்கள், உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா விஷயமும் பிஜேபி தலைவர்கள் கூட எல்லாம் வந்து எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் வந்தால் வந்து 32 பற்களையும் வந்து காட்டிக்கொண்டு எல்லாம் சிரிச்சுக்கிட்டு எல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இன்றைக்கி டிஎம்கே பிஜேபி வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் போயிட்டுருக்காங்க. அப்போ இவ்வளோ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்கும்பொழுது அப்படியே இது வந்து யாரோ சொல்லி இந்த வடிவேலை பண்ணாங்க பார்த்தீங்களா, எதிர் கேப்டன் விஜயகாந்த் எதிர்த்து நில்லு அதிமுகவை கேளு அப்படின்னு சொல்லி கரியரே க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி வடிவேலு என்ன மாதிரியான ஒரு மனுஷன், அவரோட கரியரே க்ளோஸ், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இரையாயிடாதீங்க இது போன்றவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எதிர்க்கிறதுக்கு இடம் இருக்குங்க, அது இது கிடையாது. நீங்கள் தனியாக கூட வந்துட்டு என்ன வேணால் திட்டுங்க. பட் ஒரு மேடையில் இப்படி பண்ணது, அந்த மாணவி செய்தது அவங்க பார்வையில் தவறாக இருக்கலாம். பட் அது நான் சரினும் சொல்ல தவறுனும் சொல்ல பெருசாக. பட் இது என்னோடய ஒப்பீனியன், நான் சொல்கிறேன், ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் வந்து ஆர்என் ரவி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் வந்து பிஜேபி சங்கி அதெல்லாம் கிடையாது. நான் பிஜேபியே கிடையாது, ஓகேவா. நான் இது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு நியூட்ரலாக இந்த விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.